கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த கால வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக கடன் சொல்ல போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு வித்தை உயிரோடே காத்தல், கீப்பிங் த சீட் அலைவ் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாமிச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாமிச ஜந்துகளாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமாகின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன.
ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்ய போகிறோம். Praise the Lord Jesus. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகினில் தயங்கு நடை பயின்றே அருகினில் தயங்கு நடை பயின்றேன் பின்வாயன முன் சென்றார் பின்வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அறிவில் கூறைந்தவன் நான் அன்று அதை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன் அறிவில் கூறைந்தவன் நான் அன்று அதை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன் அருந்தவர் செருக்கினை அகற்றிடவே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்வாயன முன் சென்றார் பின்வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே மிகுந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன் குறைகள் மிகுந்தவள் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன் இருந்து உன்னை தெரிந்தவர் நான் இருந்து உன்னை தெரிந்தவர் நான் பின்வாயன முன் சென்றார் பின்வாயன முன் சென்றார்
அன்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அன்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மோசேயை பெயர் சொல்லி அழைத்தது போல எங்களையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்களை என்னுடைய ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னேன். அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆண்டவரே சமூகத்துக்கு வராதபடிக்கு பிசாசு தடை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே, அந்த வெள்ளை நாய்க்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரசங்கிக்க கேட்டோம். ஆம் கர்த்தாவே, நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதுதான் ஜெயிக்கும் என்று சொன்ன பொழுது அந்த வெள்ளை நாய்க்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அது என்னவா இருக்கிறது? அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. ஆகையால் பரிசுத்த ஆவிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாங்கள் உம்மை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்க முடியாக எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாம மகிமைக்கென்று பாடின பாடல்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, துதிக்கிறோம். சாட்சி சொன்ன தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகைகளில் திறந்து இடங்களாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதியும். இந்த ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதை வாசித்த அருமையான சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விஷயம், எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், முறுமுறுப்புகள், மறைவான பாவம் சகலத்தையும் மன்னித்து நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு அடியனுடைய நாவுகளை நம்முடைய அக்கினியினால் தொட்டு ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு சிந்தைகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்க போகிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாகவோ கர்த்தாவே, அவருடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே வார்த்தை கேட்கும் வேளைகளே தூக்கத்தின் ஆவியை, கனநீத்தின் ஆவியை எல்லாம் கிடிய செய்யாவது அவைகளை இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி போடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, மாலை சுத்தமல்லி கிராமத்தில் நடைபெறக்கூடிய ஆண்டவரே இந்த சிறப்பு கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வித்தை உயிரோடே காத்தல் என்ற தலைப்பு. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். தமிழில் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்னால் தேவன் வெளியே இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் தேவன் வெளியே இல்லை, பேழைக்கு உள்ளே இருக்கிறார். ஆங்கிலத்தில் என்ன சொல்ல இருக்கிறது வாசிங்க. And the Lord said unto Noah, Lord said unto Noah, Come thou and all thy house in the Come thou. பார்த்தீங்களா, உள்ளே வா என்றார். ஆமென். அல்லேலூயா. And the Lord said unto Noah, Come thou and all the house into the ark. ஆமென். உள்ளே வாருங்கள் என்று தான் அழைத்தார். ஆகையால் தேவன் பேழைக்கு உள்ளே இருந்தார். வெளியில் இருந்து உள்ளே போங்கள் என்பதாக தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் பைபிளில் ஏகப்பட்ட கரெக்ஷன் இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரெக்ஷன் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலையும் வழி நடத்துவார். ஆகையால் பிரவேசியுங்கள் என்பதல்ல, உள்ளே போங்கள் என்ற அர்த்தம். ஆனால் உள்ளே வாருங்கள் என்பதாக வேதம் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு. ஆமென். அல்லேலூயா. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு. அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் முக்கியம்.
நம்முடைய செய்தியின் தலைப்பு வித்தை உயிரோடே காத்தல். இந்த வசனத்தில் இருந்து தான் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். கர்த்தர் அதைத்தான் கொடுத்தார். ஆகிய வித்தை உயிரோடு காக்க வேண்டியது யாருடைய கடமை? தேவனுடைய கடமை. ஏனென்றால் அவர் தேவனுடைய வித்தாக இருக்கிறது. தேவனுடைய வித்தை யார் பாதுகாக்கணும்? தேவன் தான் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளை யார் பாதுகாக்கணும்? பெற்றோர்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் தேவன் தான் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறபடினால் அந்த வித்தை உயிரோடு காக்கிறார். ஆமென். ஆகையால் அவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியை தண்ணீரினால் முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்ற சித்தம் வைத்து அதற்கு முன்பாக அந்த வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், அடுத்து சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் ஒன்னத்தில் சேர்த்துக்கள். ஆகையால் தேவன் அங்கே என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி முழுவதையும் அவர் அழிப்பதற்கு முன்பாக அந்த வித்தை உயிரோடு, அதாவது அந்த வித்து என்றால் மூல சிருஷ்டிப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா. மூல சிருஷ்டிப்பு, அது அழிந்து போகாதபடி தேவன் பாதுகாக்கிறார். ஆகையால் இந்த வித்தையெல்லாம் இந்த மூல சிருஷ்டிப்பு, தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்ட மூல சிருஷ்டிப்பு. பாருங்கள், உலகத்தில் நாம் இன்னைக்கு கலப்படம். ஆனால் ஆதாம் கலப்படம் அல்ல, அவன் தேவனுடைய வித்தா இருந்தான். லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆதாம் தேவனுடைய குமாரன். ஏன்னா மூல சிருஷ்டிப்பில் அவன் இருந்தான். ஆனால் ஏவாளோ அந்த மூல சிருஷ்டிப்பிலிருந்து விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்குனபடினால் அவள் உப பொருளாக இருக்கிறாள். ஆனாலும் ஆதாமின் பாகமாக இருக்கிறாள். ஆதாமின் பாகம் ஏவாள். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஏவாளை வெளியே எடுத்தார். அதனால் அவள் உப பொருள், பை ப்ராடக்ட் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இதையெல்லாம் நீங்கள் பேழைக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்கிறார். இல்லை, பேழைக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். பாருங்கள், நான் இரவும் போலும் மழையை வரிசைக்க பண்ணுவேன். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆமென். பேழையை செய்ய சொன்னார், பேழையை செய்தான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். யார் ரட்சிக்கப்படுவா யார் ரட்சிக்கப்படலைங்கிறத பற்றிலாம் அவன் கவலைப்படலை. ஆனால் தேவனுடைய அந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை அவன் அப்படியே பிரசங்கித்தான். இன்றும் அதுபோல தான். யார் சபைக்கு வரல, யார் சபைக்கு வர மாட்டாங்க, யார் ரட்சிக்கப்படுவாங்க யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்க பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை எப்படி நோவா பிரசங்கித்தானோ அதே போல நான் பிரசங்கிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சபையில் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அல்ல, ஐயா அரசேன்னு சொல்லி தாங்கி கொண்டு வர்றதல்ல. பிணம் எங்கேயோ அங்கே கழுகள் வந்து கூடும். தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் வருவார்கள், கழுகு குஞ்சுகள் வருவார்கள். கட்டாயப்படுத்தி யாரையும் நாம் சபைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நோவா 120 ஆண்டுகள் பிரசங்கித்து ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படல. 1-2 வருஷம் இல்லை, 120 ஆண்டுகள். நோவாவும் நோவாவினுடைய மனைவியும், நோவாவினுடைய 3 குமாரர்கள், 3 அவருடைய மனைவிமார்கள், ஆக மொத்தம் 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை ஆண்டு ஊழியம்? 120 ஆண்டு ஊழியத்தில், 34 ஆண்டு ஊழியத்தில் இவ்வளவுதான் ஆத்மாவா? இது பெட்டர்னு நான் சொல்கிறேன். 34 வருஷம் ஊழியத்தில் இவ்வளவுதானா? சேர்லாம் காலியாக கிடக்கு, பாயெல்லாம் காலியாக கிடக்கு. கிடக்கட்டுமா? உனக்கு என்ன கிடந்தா உனக்கு என்ன ஐயா? ஆமென். கவனிங்க, அது முக்கியம் இல்லை. 120 வருஷத்தில் 8 பேர் தான்னா. ஆமென். அல்லேலூயா.
34 வருஷத்தில் இவ்வளோ ஆத்மாக்களா? கொள்ளை பொருளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். ஏன்னா நோவாவின் காலத்தில் நடந்தது போல தான் நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்தது போல தான் நடக்கும். இதில் இன்னும் எத்தனை பிச்சுக்கிட்டு போதோ தெரியல. ஆமென். இதில் இன்னும் எத்தனை பிச்சுக்கிட்டு போகுதுன்னு கூட சொல்ல முடியாது, இல்லையா? ஆனால் நாம் அதை குறித்து, ஆனால் ஒன்று, நோவாவுக்கு கொடுத்த செய்தியை அவன் உத்தமமாக பிரசங்கித்தான். செய்யல கலப்படம் இல்லை, வார்த்தையில் கலப்படம் இல்லை, தேவனுடைய வார்த்தை அப்படியே பிரசங்கித்தான். அல்லேலூயா. அதே போல் அவன் பேழையை கட்டி கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்னார், இந்த பூமியோடு கூட நான் அழித்து போட போகிறேன், நீ என்ன செய். அல்லேலூயா. ஒவ்வொருலையும் ஜோடு ஜோடாக நீயும் உன் குமாரத்தையும் உன் மனைவியும் உன்னுடைய மருமகள்மார்களும் மகன்மார்களும் எல்லாரும் பேழைக்குள் வாருங்கள். ஆமென். தேவன் எங்கிருக்கிறார்? பேழைக்கு உள்ளிருக்கிறார். கம்தோ. அல்லேலூயா. உள்ளே வாருங்கள் என்பதாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படியாக தேவன் நோவாவுக்கு கொடுத்த ஊழியத்தை உத்தம உண்மையாக செய்தான். எவ்வளோ ஆத்மா சபைக்கு வர்றாங்க, எத்தனை ஆத்மா கூட்டியிருக்கீங்கலாம் தேவன் கணக்கு கேட்கவே மாட்டார். நான் கொடுத்த வார்த்தையை உத்தம உண்மையாக பிரசங்கித்தாயா, அதைத்தான் தேவன் எங்ககிட்ட கணக்காவார். மாய்மாலம் பண்ணுகிற ஊழியக்காரனை அவர் தூக்கி எரிஞ்சிருவார். அல்லேலூயா. பாருங்க, ஆத்மாக்கள் எவ்வளோ வருகிறாருங்கிறது முக்கியமே கிடையாது. ஆகையால் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவருடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் சென்றார்கள். அல்லேலூயா. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவின் பேழைக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆமென். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஊற்று கண்களும் திறந்தன. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. ஆனால் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடன் கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. 8 பேர் தான். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சரகுள்ள சகலவித பட்சிகளும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தன. அல்லேலூயா. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. ஆமென். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்தான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்போ கர்த்தர் என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் என்ன செய்றாரு? எல்லாரையும் உள்ளே வரவழைத்து கதவை அடைச்சிட்டார். ஒருவரும் பூட்டக்கூடாததை பூட்டுகிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாததை திறக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையால் ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியில் மேல் உண்டான பொழுது ஜலம் பெருகி பேழை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. இந்த பூமி அழிக்கப்படும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற வித்துக்களை தேவன் அழிவில் இருந்து காக்கும்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் தண்ணீருக்கு இரையாக வைக்கப்பட்டது. இன்னைக்கு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வித்துக்களை காப்பதற்காக. ஆமென். அந்த வித்துக்களை காப்பதற்காக தேவன் இந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக, அழிவு வருவதற்கு முன்பாக அந்த வித்துக்களை மேலே கொண்டு சென்று விடுவார். பாருங்கள், நோவாவுடைய பேழை மேலே செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பூமிக்கு மேல் மிதந்தது. அல்லேலூயா.
பாருங்கள், ஜலம் வெள்ளமாகி பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழெங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. ஆமென். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிற மனுஷர்கள் முதல் எல்லாமே மாண்டு போயிற்று. அல்லேலூயா. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாமே மாண்டு போயிற்று. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்து அவை பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடனே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரமே காக்கப்பட்டது. நோவாவும் அவனோடு சேர்ந்த அந்த வித்துக்களும் காக்கப்பட்டன. இன்றைக்கு தேவன் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு இந்த காரியத்தை செய்தார் என்றால், ஒவ்வொரு காலத்திலும் அவர் தம்முடைய வித்தை உயிரோடை பாதுகாக்கிறார். நீங்கள் தேவனுடைய வித்தா இருந்தால் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். தேவன் உங்களை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். அவர் நம்மை காக்கிறவர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நான் வார்த்தைக்கு வருவோம். கல்லறையில் இடுதல் என்ற செய்தியில் பாருங்கள், அந்த வித்து ஏதேன் தோட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட போது பிசாசு அந்த வித்தை அழிக்க தொடர்ந்து முயன்று வந்தான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆதாம் ஒரு வித்தாக இருந்தான். ஆதாமிலிருந்து வரக்கூடிய வந்த ஆபேலும் வித்தாயிருந்தான். சேத்தும் வித்தாயிருந்தான். ஆனால் ஆதாமிலிருந்து வராமல் சர்ப்பத்தின் மூலமாக ஏவல் மூலமாக வந்தது காயீன். அவன் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான். அல்லேலூயா. அவன் தேவனுடைய வித்து அல்ல. ஆகையால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் வித்தை கொண்டு வந்தார். பிசாசு அந்த வித்தை அழிக்க தொடர்ந்து முயன்று வந்தான். பாருங்க, பிசாசு உங்களை சும்மா இருக்க விட மாட்டான். ஆராதனைக்கே வர மாட்டான்னா சில பேர் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஆராதனைக்கு வராமல் இருக்கிறதுக்கு யார் தான் காரணம்? பிசாசு தான் காரணம். ஆனால் ஒரு வகையில் நீங்களும் காரணம். ஏன்னா நம்மை வெள்ளை நாய்க்கு ஒப்பு கொடுக்கிறதா கருப்பு நாய்க்கு ஒப்பு கொடுக்கிறதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீ கருப்பு நாய்க்கு ஒப்பு கொடுத்தா வெள்ளை நாய் தோற்று போகும். எந்த நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த நாய் தான் என்ன செய்யுமா? ஜெயிக்குமா? அது உங்களுடைய முடிவு. ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஜீவ விருட்சத்தையும் வைத்திருந்தார், மரண விருட்சத்தையும் வைத்திருந்தார். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அதை கீழ்ப்படிந்து நடந்தால் ஜீவனோடு இருப்பீர்கள், இல்லது மரணத்தை. சாத்தானுக்கு செவி கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? சாத்தானுக்கு செவி கொடுத்தார்கள். அதனால மரணம் வந்தது. இன்றைக்கும் தேவன் தேவனாக இருக்கிறார். கவனிங்க, ஒரு வார்த்தை கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகையால் சாத்தான் பிசாசு அந்த வித்தை அழிக்க தொடர்ந்து முயன்று வந்தார். ஆபேலின் மரணமும் சேத்தின் வருகையும் கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலாக இருந்தது. அந்த வித்து தொடர்ந்து வர வேண்டும். அவனோ அதை அழிக்க முயற்சி செய்தான். ஆமென். தேவனுடைய வித்தை பிசாசு அழிப்பதற்காக ஏதேன் தோட்டத்திலிருந்தே முயற்சி செய்து கொண்டு வருகிறவன் இன்றைக்கும் தேவனுடைய வித்து உலகத்தில் இருக்கிறது. அதை அவன் அழிக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் 1 பேதுரு 5:8 உங்கள் எதிரியாளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறானா? வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். காலையில் நீங்கள் பெட்டை விட்டு எழும்பும்னாலும் அவன் எழும்பிடுவான். அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆகையால் தொடர்ந்து வர வேண்டும். அவனோ அதை அழிக்க முயற்சி பண்ணுறான். கவனிங்க. அதனால தான் அவன் என்ன செய்தான்? காயினை ஏற்படுத்தி காயின் மூலமாக ஆபேலை கொண்டு போட்டான். சரிதானா? அல்லேலூயா. காயின் சர்ப்பத்தின் வித்தா இருந்தான். ஆபேல் ஆதாமின் வித்து தேவனுடைய வித்தா இருந்தான். அந்த வித்தை காயின் என்ன செய்தான்? கொண்டு போட்டான்.
அன்றைக்கு ஆரம்பித்து அந்த பிசாசு இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டு தான் இருப்பான். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைன்னு நினச்சிங்க, அவ்வளோதான், முடிஞ்சது உங்கள் காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னல்ல, சொகுசான வாழ்க்கை இல்லை. புற மதஸ்தரே சொல்லுகிறான், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்க. அவனே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தனா, நீங்கள் என்ன? அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம்? நிச்சயமாக புற மதஸ்தரோட மோசமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சாத்தான் அந்த வித்தை தொடர்ந்து கவனித்து வந்தான். எனவே ஆபேல் பிறந்து போது அவன் நீதான் அந்த வித்து என்றான். ஆகையால் அவன் ஆபேலை கொண்டான். பார்த்தீங்களா, தேவனுடைய வித்து யாரு? எங்க வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. தேவனை ஆராதிக்க தானே வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வித்து யாருங்க? ஆபேல். அந்த ஆபேல் தான் வித்துன்னு சாத்தானுக்கு தெரியும். நீங்க வித்துன்னு சாத்தானுக்கு தெரியும். உங்களை சும்மா விட மாட்டான், ஞாபகம் வச்சுடுங்க. என்னமோ சொகுசா வாழ்ந்துடலான்னு நினைக்கீங்களோ? உங்களை பிசாசு விடவே மாட்டான். ஆபேலை விடலை, நம்மையும் விட மாட்டான். அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க. உலகத்தின் முடிவு பெறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதுதான் நம்மை பலப்படுத்துகிறது. ஆமென். தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றார், நீங்கள் தேவனை நோக்கி ஒவ்வொரு படி முன்னேறி செல்லும் பொழுது பிசாசு தன்னுடைய அக்னியாஸ்திரங்களை எல்லாம் உங்களை நோக்கி திருப்புவான் அப்படிங்கிறார். பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவ பக்தியா நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியா நடக்க வேண்டாம், நடக்க மனது வந்துட்டாலும் போச்சு. இனி ஒழுங்கா ஆராதனைக்கு வரணும், ஒழுங்கா உபாசனை வந்த சாத்தா ஒன்ன விட மாட்டான். சாத்தா ஒன்ன விட மாட்டான். என்ன தூங்காம செய்தியை கேட்கணும், விட மாட்டான் சாத்தா. நீ தூங்காம இருப்பி செய்தியை கேட்பியா, நான் உன்னை தூங்க வைப்பேன் அப்படிமா. இது எல்லாம் யாருடைய வேலைன்னு விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டால் நமக்கு என்ன வந்துடும்? ஜீவன் வந்து விடும். சாத்தான் அங்கே தான் விட மாட்டான். கவனிக்கணும். பாருங்கள், அவன் ஆகையால் ஆபேலை கொன்று விட்டான். அவன் தேவனுடைய வித்து. சாத்தானுடைய குமாரன் காயின் ஆபேலை கொண்டார். ஆபேல் மரித்து போன உடனே அவன், நான் அந்த வித்தை பிடித்து விட்டேன் என்றான். ஆமென். நான் அந்த வித்தை என்ன செஞ்சிட்டேன்? பிடித்து கொன்று விட்டேன். அதே பிசாசு தான் இயேசு கிறிஸ்துவை பிடித்து அந்த வித்தை சிலுவையில் அறைந்து நான் கொன்று விட்டேன் என்று சொன்னான். புரிகிறதா? அல்லேலூயா. அவன் அதை கொன்று போட்டான். எனவே அவன் நான் அதை பிடித்து விட்டேன் என்றான். ஆனால் ஆபேலுடைய மரணத்திற்கு பிறகு உண்டான சேத்தினுடைய பிறப்பு மீண்டும் உயிர்த்தெழுதலா இருந்ததே. ஆமென். ஆபேல் மரித்தான். ஆபேலுக்கு பதிலாக சேத்தை கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தார். ஓ, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம். அதனால தேவன் ஒரு அடையாளத்துக்கு, நீங்க தானே சொன்னீங்க வித்தை உயிரோட காப்பாருன்னு. ஏன் சர்ப்பத்தின் வித்து கொண்டு போட வைத்தது? அது உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாக தேவன் அங்கு வைத்திருக்கிறார். அது அவருடைய கதை, அவருடைய ஸ்டோரி. அப்படித்தான் தேவனிடத்தில் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அது ஒரு ஸ்டோரி. ஏன்னா அப்போதுதான் ஆபேலுக்கு பதிலாக சேர்த்து வந்தான்னு சொல்லுங்க. அது ஒரு உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். உயிர்த்தெழுதலை குறித்து ஏதேன் தோட்டத்திலே தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அது உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4:25 4:25. தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள்.
பாருங்க. And Adam knew his wife again, and she bare a son, and called his name Seth. For God said, she hath appointed me another seed. Notice this word. இந்த வார்த்தையை கவனிங்க. another seed. என்னதுங்க? என்ன கொடுத்தாரா? வேறொரு வித்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அங்க சன் என்று போட்டிருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று இருக்கு. ஆனா another seed. ஆமென். தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரு? another seed, வேறொரு வித்தை கொடுத்தார். ஒரு வித்து அழிந்தாலோ இன்னொரு வித்து உயிரோடு எழும்பி வரும். பஞ்சாப் தேசத்தில் இப்பொழுது ஒரு பயங்கரமான எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. அநேக புற மதஸ்தர்களும் சீக்கியர்களும் கூட தெருவில் நின்று தேவனை கரங்களை தூக்கி ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாப்ல ஒரு பயங்கரமான எழுப்புதல் வருகிறது, வந்தோட நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், அங்குதான் தேவன் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனிதனை எழுப்பினார். இயேசுக்காக எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை அனுபவித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து கடைசியில் அவர் கொல்லப்பட்டார். அல்லேலூயா. அந்த வித்து இப்பொழுது மறுபடியும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு வித்து. சாது சுந்தர் சிங் ஒரு வித்தாக இருந்தார். வித்தை பூமியில போட்டீங்கன்னா மறுபடியும் முளைச்சு அநேக வித்தை கொண்டு வரும். ஒரு நெல்லை போட்டா அநேக நெற்கதிர்கள் வரும். ஒரு கோதுமை போட்டா அநேக கோதுமை மணிகள் வரும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அதுதான் காரியம். ஒரு கிறிஸ்தவனை கண்ணா 9 கிறிஸ்தவன் எழும்புவான். கிறிஸ்தவனை கொலை பண்ணவே முடியாது ஒன்னல்ல. காரணம், அவன் ஒரு விதையாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் வருவது விதை. He's a seed. அல்லேலூயா. ஒரு ஆபேல கொண்டா தேவன் ஒரு சேத்தை கொடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. அதே பிசாசு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது. அவர் வித்தாக இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார். ஆனால் 3ஆம் நாளிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டு அவர் உயிரோடு எழுந்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறபடினாலே நாமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்கள் அருமையானவர்களே. ஆகையால் இப்பொழுது கவனிங்க, அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். சர்ப்பத்தின் வித்து ஆதியாமத்திலிருந்து இருக்கிறது. இன்று நம் மத்தியில் அநேக சர்ப்பத்தின் வித்து இருக்கிறது. அதனால்தான் தேவாலயங்களிலே நாம் தேவனை ஆராதிக்க முடியல, பாட முடியல, சுவிசேஷம் அறிவிக்க முடியல, கைப்பிரதி துண்டு பிரதியை கொடுக்க முடியல. பிடிச்சி நம்மளை அடிக்கான், நம்ம கொலை பண்றான். இது சர்ப்பத்தின் வித்து இன்றைக்கு இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சர்ப்பத்தின் வித்து மனம் திரும்பாது, ரட்சிக்கப்படாது. யூதாஸ் ஒரு சர்ப்பத்தின் வித்தா இருந்தான். அவன் இயேசுக்கு ஊழியம் செய்வது போல அவருக்கு பின்னால சென்றான். ஆனால் பாருங்கள், அவன் மரித்து போனான், திரும்ப உயிரோடு எழும்பல. இயேசு மரித்தார், உயிரோடு எழும்பினார். நீங்களும் நானும் மரித்தால் உயிரோடு எழும்புவோம். அல்லேலூயா. கவனிங்க, சர்ப்பத்தின் வித்து ஆதியாமத்தில் இருந்து இருக்கிறது. சர்ப்பமானது தனக்கு வித்தையுடையதாக இருக்கவில்லை என்றால் அப்பொழுது கிறிஸ்துவும் பிறக்கவில்லை. ஏனெனில் அவர் சர்ப்பத்தை நோக்கி உன் வித்துக்கும் சிறியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று கூறினார். பார்த்தீங்களா? தேவனுக்கு என்ன செய்தார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இது வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்களா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன்? பகை உண்டா. சர்ப்பத்துக்கு வித்து உண்டுங்க, தேவனுக்கும் வித்து உண்டு.
தேவன் தம்முடைய வித்தை காப்பாற்றுகிறார். தன்னுடைய வித்து, தேவனுடைய வித்து மரணிக்க நேர்ந்தாலும் அதை உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் யூதாஸ் உயிரோடு எழும்பவில்லை, லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வித்தா இருந்தா உங்களுக்கு உயிர் தெழுதல விசுவாசம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமென். கவனிங்க. ஆகையால் உன் வித்துக்கு அவள் வித்து, சிறியன் வித்துக்கு நான் என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன் என்று கூறினார். சர்ப்பத்தின் வித்தை பற்றிய விஷயம் கட்டுக்கதையாக இருக்குமெனில் அப்பொழுது கிறிஸ்துவும் ஒரு புராணமாக கட்டுக்கதையாக ஆகிவிடும். அதை போலவே சபை குறித்த காரியமும் ஒரு கட்டுக்கதையாக இருக்கும். அவை யாவும் அவ்வாறே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அதை பிரிக்கவே முடியாது. சர்ப்பத்திற்கும் ஒரு வித்து உண்டாயிருந்தது. அந்த விஷயம்தான் அவர்களை உண்மையிலேயே தடுமாற வைக்கிறது. கண்டுபிடிக்க முடியல. சர்ப்பத்தின் வித்து எங்கிருந்து வந்தது என்று சொல்லி இந்த காயின் எங்கிருந்து வந்தான் என்பதை இன்றைய கிறிஸ்தவர்கள், போதகர்கள், வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியல. காயின் எங்கிருந்து வந்தான் என்று கேளுங்க. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றனால கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றான். எந்த ஜீவனும் கர்த்தரிடத்தில் இருந்தான் வரணும், அது சரி. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னது சரிதான். ஏன்னா ஜீவன் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் இந்த சர்ப்பத்தினுடைய வித்து எங்கிருந்து வந்தது? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிறபோது தேவ ரகசியம் நிறைவேறும். இன்றைய பெந்தகோஸ்தே பிரபலமான பாஸ்டர்மார்களுக்கு தெரியாது, சர்ப்பத்தின் வித்து என்னவென்று தெரியாது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அது தடுமாற வைக்கிறது. அது பொய்யான போதகம் என்று அவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு அதை பற்றி வெளிப்பாடு இருக்கவில்லை. அவ்வளோதான். என்னல்லங்க, வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவாகிய வித்து பிசாசுடைய தலையை நசுக்கி போட்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயான்னா எனக்கு ஒன்றும் மகிமை இல்லை, தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை செலுத்த தானே வந்திருக்கோம். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் ஸ்திரீயின் வித்து அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். நீ அவர் குதுகாலை நசுக்குவார். சாத்தா உங்க குதுகாலை தான் நசுக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து ஆகிய வித்து பிசாசனுடைய தலையை நசுக்கி போட்டார். உங்களுக்கு தெரியுமா? அதே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா சர்ப்பங்களை எடுப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் சர்ப்பங்களை என்ன செய்வாங்க? எடுப்பீர்கள். சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். அல்லேலூயா. என்னைக்கு மிதிக்கிறது? ஆமென். என்னைக்கு வளர்ச்சி அடைய போறீங்க? அல்லேலூயா. கவனிங்க. அதுதான் மணவாட்டி. கவனிக்க வேண்டாம். டக்கு டக்குன்னு போடலாம், மாறலாம். அவர்களை உண்மையிலேயே தடுமாற வைக்கிறது. அவர்களுக்கு அதை பற்றி வெளிப்பாடு இருக்கவில்லை. கவனிங்க. சபையானது உபத்திரத்துக்கு முன்வரை சென்று விடுமா என்ற செய்தியிலே இப்பொழுது காயினும் ஆபேலும் இருந்தனர். காயின் ஆபேலை கொண்டபோது சேர்த்து அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். பார்த்தீங்களா? ஆபேலுடைய ஸ்தானத்தில் யார் வந்தா? சேர்த்து வந்துட்டான். ஆதாம் பாவத்தில் விழுந்தா. இந்த ஆதாமுடைய ஸ்தானத்தை யார் எடுத்துக்கொண்டா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். ஆமென். அவன் முந்தின ஆதாம், இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம். ஆபேலுடைய ஸ்தானத்தை சேர்த்து எடுத்துக்கொண்டது போல ஆதாமுடைய ஸ்தானம் பாவத்தில் விழுந்ததுனால பாவம் அறியாத பரிசுத்தர் பிந்தின ஆதாமாகிய அவர் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். சாத்தான் வரவேண்டியிருந்த அந்த வித்தை அழிக்க முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார்.
என்பதை நாம் கண்டறிகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு சுத்தமல்லியில் ஜெப கூட்டம் அநேகரை சாத்தா வரவிடாம பண்ணிட்டான் பாருங்க. 25 ஆண்டுக்கு பிற்பாடு இந்த கூட்டம் வைக்கிறோம். அங்குள்ள வித்துக்களை அவன் நினைச்சினா வெளியே கொண்டு வர முடியாதபடிக்கு தடை செய்ய முடியாத இங்குள்ள வித்துக்களையே அவன் நினைச்சான் கையாடுகிறான். நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க, அது பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வித்தை அழிக்க முயற்சித்து கொண்டிருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது தேவன் ஸ்திரீயினுடைய வித்து சர்ப்பத்தின் வித்தின் தலையை என்ன செய்யும்? நசுக்கும் என்று. ஸ்திரீயின் வித்து யாருங்க? போச்சுடா. எங்க ஸ்திரீயின் வித்து யாரு? ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அதுதான் ஸ்திரீயின் வித்து. சிறியின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசக்கும். சிறியனுடைய வித்தாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா, ஆமென், இயேசு கிறிஸ்து. ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெண்ணுக்கு வித்து கிடையாது. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியினாலே அந்த வித்தை ஏற்படுத்தி கொண்டார். அதனால தான் சிறியின் வித்துன்னு சொல்லியிருக்கோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிறியின் மூலமாக வந்த அந்த வித்து இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டார். சும்மா அவன் வாழை மட்டும் ஆட்டுமா. உன் ஜம்பம் எங்ககிட்ட ஒன்றும் பலிக்காது. நீ வாழை எவ்வளோ நாள் ஆட்டிப்பார். அல்லேலூயா. சவால் விடணும். சாத்தானுக்கு சவால் விடும் சங்கதி நாங்க அப்படி பாடணும். பாடுவீங்களா? பாட மாட்டீங்களா? அல்லேலூயா. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. யார்? மோசஸ் ராஜசேகரா, அருமையான ஒரு பாஸ்டர் பாடினார். அல்லேலூயா. உண்மைதான். நாம சவால் எலியா சாத்தானுக்கு சவால் விட்டது போல இன்னைக்கு எலியாவுடைய செய்தியை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் சாத்தானுக்கு என்ன செய்யணும்? சவால் விடணும். வியாதிக்கு சவால் விடணும். என்ன வியாதி? என்கிட்ட வர இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன். போலே. அல்லேலூயா. வியாதி வருமோ? நம்ம கிட்ட பிசாசு வருமாங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சாத்தான் அந்த ராஜரீக வித்தை அழிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆமென். யார் அந்த ராஜரீக வித்து? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜரீக வித்து. அந்த வித்தை அழிக்கிறதற்காக அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். என் காலில் விழுந்து பணிந்து கொள்ளு என்று சொல்லுகிறான். என்னவெல்லாம் அவன் திட்டம் போடுறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஓடலன்னா அவ்வளவுதான். ஒன்ன அப்பளவா சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கு தான் ஆராதனை. திருத்துவ தேவனுக்கு அல்ல ஆராதனை. என்னுடைய ஆராதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான். அல்லேலூயா. அந்த ராஜரீக வித்தை அழிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் ஆபேலை அழித்த போது அவன் அதை செய்து விட்டதாக எண்ணிக்கொண்டான். ஆபேலாகிய வித்தை நான் அழித்து விட்டேன், ஓ எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் வித்தை என்ன செய்கிறாரு? ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி புதுசு புதுசாக உயிர்த்தெழுதல கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய வித்து நிரம்பி இருக்கிறது. ஆமென். நான் வித்துன்னு சொல்றது புரியுதா? அது நீங்க தான். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய ஸ்தானத்தில் தேவன் சேத்தை எழுப்பினார். கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மற்ற ராஜரீக வித்து வருவதையும் குறித்த மிக அழகான ஒரு காட்சி ஆதியாகமத்திலே இருக்குது. இதை புரிந்து கொள்வதற்கு வெளிப்பாடு தேவை. ஆமென். பாருங்க, சர்ப்பத்தின் வித்து என்ற செய்தியிலே சர்ப்பத்தின் வித்தை கவனிங்கள். சர்ப்பத்தின் வித்து மார்க்க பக்தி கொண்டது என்பதை பாருங்கள், ஞாபகம் கொள்ளுங்கள். சர்ப்பத்தின் வித்து எப்படி இருக்கும்? மார்க்க பக்தி. நீங்கள் 10:30 தான் வருவீங்க, அவன் 9:30 போயிருவான் சர்ச்சுக்கு. சர்ப்பத்தின் வித்து பக்தி வைராக்கியம் உள்ளவன். ஆமென். அல்லேலூயா. சர்ப்பத்தின் வித்து காலில் சப்பலே போடாமல் நடந்து போயிடும் 50 கிலோமீட்டருக்கு. நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு லேட்டு? சப்பலை என் பிள்ளைகள் ஒழிச்சு வச்சுட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகி போச்சு, அதான் லேட்டு. ஆமென். அவன் சப்பல் தேவையில்லை, எந்த சப்பலும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பக்தி வைராக்கியம் கொண்டது சர்ப்பத்தின் வித்து. நாம தான் சொகுசு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, சர்ப்பத்தின் வித்தை கவனிகள். சர்ப்பத்தின் வித்து மார்க்க பக்தி கொண்டதா இருக்கும்.
அல்லேலூயா என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அது நகர்ந்து செல்வதை சில நிமிடங்கள் கவனியுங்கள். இதோ சர்ப்பத்தின் வித்து செல்கிறது. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று பிற்பகல் எழுதி வைத்த ஒன்றை காண்பிக்க போகிறேன். அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள். பார்த்தீங்களா, சர்ப்பத்தின் வித்து எப்படி இருக்கும்? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள். இன்னைக்கு பெரிய பெரிய கல்விமான்களை பாருங்க, யாரா இருப்பான்? சர்ப்பத்தின் வித்தா தான் இருப்பான். பெரிய பெரிய அரசியல்வாதி யாரா தான் இருப்பான்? சர்ப்பத்தின் வித்தா தான் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த அரசியலுக்குள்ளே போவாங்களா? போக மாட்டாங்க. நம்ம ஜோசப் விஜய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அந்த அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு இப்போ முழிக்கிறார். ஏன்னா அது பிசாசனுடைய ஒரு ஆதிக்கம்தான். அது அரசியலும் மதமும் இணைந்தது பிசாசனுடைய ராஜ்யம். அது புரியாமல் நம்ம ஜோசப் விஜய் நல்ல அருமையான சகோதரன், ஒழுங்கா என்ன போல ஒழுங்கா ஊழியம் செய்யலாம்ல. அல்லேலூயா, ஆமேன். ஒரு பெரிய சீஃப் ஆர்சி பிஷப் சொன்னார், ஒரு பிஷப், தம்பி ஜோசப் விஜய், நீ ஒழுங்கா நடிக்க பாப்பா, நீ எங்கே வராத, இந்த அரசியலுக்கு வராத அப்படின்னு ஏற்கனவே அவர் வீடியோவில் எச்சரிச்சிருக்கார். ஆமேன். அரசியல்னா ஏமாற்றணும், பித்தலாட்டம் பண்ணணும். ஆமேன். அல்லேலூயா. என்ன செய்யணுமோ எல்லா விதமாக மக்களை கவர்றதுக்கு திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து ஏமாத்தினா தான் அரசியலில் நிலைக்க முடியும். அல்லேலூயா. அதனால் அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் அப்படி தான் சொன்னாங்க, அரசியல் சாக்கடைடா, அதுக்குள்ளே போகாத அப்படிமா. ஆமேன். அதனால் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் இருக்க மாட்டான். கிறிஸ்தவனுக்கு அந்த வேலை கிடையாது. கிறிஸ்தவனுக்கு ஒரு மகத்தான வேலை இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்வது தான். அதைத்தான் செய்யணும். ஜோசப் விஜய் மனம் திரும்பி ஊழியக்காரனாக மாறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நம்மை போன்ற ஒரு மகத்தான வல்லமையான ஊழியக்காரனாக மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வந்துடுவார். கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் முக்கி பார்த்துட்டு வரட்டுமே. அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள், புத்திசாலிகள். அது சரியா? அவர்கள் கட்டிடம் கட்டுபவர்கள், புதிதாக கண்டுபிடிப்பவர்கள், விஞ்ஞானிகள். இவர்கள் நீதிமான்களின் வித்தின் மூலம் வராமல் சாத்தானின் சர்ப்பத்தின் வித்தின் மூலம் தோன்றியவர்கள். பார்த்தீங்களா? இந்த கட்டடக்கலை நிபுணர்கள், பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இதில் அதிகமாக யார் இருப்பாங்கன்னா சர்ப்பத்தின் வித்து தான் இருக்குமா. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் எப்படி இருப்பாங்களாம்? அதிக ஞானவான்களாக இருப்பார்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எடுக்கலையா? லூக்கா 16:8. லூக்கா 14:8 வாசிங்க. அநீதியுள்ள உக்கிரகாரணக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவன் மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம். ஒளியின் பிள்ளைகள் யாரு ஐயா? ஒளியின் பிள்ளைகள் யாரு? நாம தான். நாம் ஒளி பிள்ளைகள். யார் அந்த ஒளி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நானே உலகின் ஒளி என்று இயேசு சொன்னார். அவருடைய பிள்ளைகள் தான் நாம. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? அதிக ஞானவான்களாக இருப்பார்கள். அதனால தான் அந்த பெரிய பெரிய கட்டிடக்கலை நிபுணர்கள் அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் பெரிய வல்லுநர்களாக இருப்பாங்க. பெரிய பணக்காரர்களும் அவர் தான் இருப்பாங்க. அதையும் கவனிச்சுடுங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் கட்டடம் கட்டுபவர்கள் படித்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அப்படித்தான் வேதம் கூறுகிறது. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றாங்க, கல்வி, நாகரிகம், விஞ்ஞானம் இதெல்லாம் யாரால் வருகிறது? பிசாசினால் வருகிறது. ஆமென். அதை கவனிக்க வேண்டும். ஆகையால் அப்படித்தான் வேதம் கூறுகிறது. அவர்கள் வெண்கலம், இரும்பு போன்ற உலகங்களை கொண்டு பணிபுரிந்தவர்கள். அவர்கள் புதிதாக கண்டுபிடித்தனர். அவர்கள் வெவ்வேறு உலகங்களை உருக்குகிறது, கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டனர்.
வேதம் அப்படி கூறுகிறது. ஆமென். சொல்லுங்க. உலகத்திலேயே பெரிய உயரமான கோபுரத்தை கட்டினது யாரு? நான் ஊசி கோபுரத்தை பற்றி பேசல. உலகத்திலேயே உயரமான கோபுரம் யாரு? நிம்ரோத். அவன் ஒரு கிறிஸ்தவனா? அவன் ஒரு அஞ்ஞானி. உலகத்திலேயே உயரமான கோபுரத்தை கட்டினவன் அவன்தான். இதை பார்த்து தானே இன்றைக்கி கிறிஸ்தவனும் பெரிய பெரிய கோபுரம் கட்டிகிட்டு இருக்கான். செட்டிக்குளம் ஊருக்கு போனேன், திடீர்னு தெருவை திரும்ப பார்த்தா கோபுரம் மேலைக்கு போய்கிட்டே இருக்கு. கோபுரம் தான் போய்கிட்டு இருக்கு. நாம் போகணுமா வேண்டாமா? நாம் போகட்டாலும் பரவாயில்ல, கோபுரம் மேலே போனால் போதும்ன்ட்டு இன்றைக்கி அநேகர் போட்டி போட்டு கட்டுறாங்க. ஒருத்தர் கோபுரத்தை கட்டிட்டா போகிறோம், அடுத்த ஸ்தாபனத்துக்காரன் உன் கோபுரம் உயரமா ஏன் கோபுரம் உயரமான்னு பார்த்துருவோன்னு அடுத்தால இவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். ஆமாம், கோபுரத்தான் அவர். ஏன்னா ஒரு ஊரில் இருக்குது, பூக்குழின்னு ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு கோபுரத்தை கட்டிட்டு போகிறாங்க. ஒரு சிஎம்எஸ் சபையில் பார்த்தா சிஎஸ்ஐக்காரன், நான் உன்னை விட சளைச்சவனா அப்படின்னு இவன் கட்டுறான். உண்மையை நான் பார்த்தேன். போட்டி போட்டு கட்டிகிட்டு இருக்கான் கோபுரத்தை. நாம மேலே போகணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் வேதம் அப்படி கூறு, அவர்கள் ஸ்திரீயின் வித்தை நீதிமானாகிய நோவாவை பரியாசம் செய்தனர். பார்த்தீங்களா? நோவா என்னவா இருந்தான்? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அவன் வித்து, அவன் தேவனுடைய வித்து. மாயம் பண்ணாதீங்க. செய்தி என்னவோ அதுதான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுதான் வித்து. எந்த ஊழியக்காரனும் மாய்மேலம் பண்ணுறான், விசுவாசிகளுக்கு தந்தாலும் மாய்மேலம் பண்ணுறான்னா அவன் தேவனுடைய வித்து இல்லை, அவன் தேவனுடைய ஊழியக்காரனும் இல்லை. ஏன்னா பவுல் சொல்கிறார் கலாத்தியரில், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லவே. தெளிவாக சொல்கிறார். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வித்து மாய்மேலம் பண்ணாது. நீங்கள் வித்துக்களாக இருந்தீங்கன்னா மாய்மேலம் பண்ணவே முடியாது உங்களால். அல்லேலூயா. பாருங்கள், அது சரியா? சபையார் ஆமென் என்கின்றனர். அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது? சரிங்க, நோவாவின் காலத்தில் தண்ணீரினால் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. நோவாவினுடைய குடும்பம் 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள்ள. அப்புறம் ஜோடா பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள் எல்லாம் ஜோடாக இருந்தது. இப்போ சர்ப்பத்தின் வித்து இன்றைக்கு இருக்கிறீங்களே அப்படின்னா எல்லாத்தையும் தேவனை அழிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது சர்ப்பத்தின் வித்து எப்படி வந்தது? ஆமே. சர்ப்பத்தின் வித்து பேழைக்குள்ள நம்மோடு நோவாவோடு ஒட்டிக்கிட்டு உள்ள போயிடுச்சு. தெரியுமா? சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது? ஆதியில் அது ஸ்திரீயின் மூலம் வந்தது போன்று நோவாவின் குமாரரின் மனைவிகளின் மூலம் அது பேழைக்குள் பிரவேசித்தது. அல்லேலூயா. எங்க இருக்கிறாங்க புள்ளிக்காரி? நோவாவினுடைய மனைவி. ஏன்னா அங்கதான் மிக்ஸ் ஆயிட்ட. எப்போ மிக்ஸ் ஆச்சுது? ஆதியாமத்தில் ஆதியாம 6ஆம் அதிகாரம். தேவகுமாரர்கள் மகந்த மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அங்கே தான் மிக்ஸ் ஆகி போச்சு, கலப்படம். ஆமேன். அந்த கலப்படம் உள்ளே வந்துடுச்சு. அது பேழைக்குள் பிரவேசித்தது. ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல ஏவாள் யாரை பெற்றாள்? சாத்தானுடைய வித்து. காயின் சாத்தானுடைய வித்து, சர்ப்பத்தின் வித்தாக இருந்தால் அவள் அதை சுமந்தாள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் மரியாளோ உண்மையான வித்தாகிய தேவனுடைய வித்தாகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்தாள். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென். இவர்களும் சாத்தானின் வித்தை பேழைக்குள் கொண்டு சென்றனர். தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன். ஆனால் அது சம்பவிப்பதற்கு முன்னாக சபையானது வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆமென். அது அவ்வளவு சமீபத்தில் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளப்படுதல் எவ்வளவு சமீபத்தில் இருக்கும்? அதை காட்டிலும் சமீபமாய் இருக்கும். ஆகையினால் நான் பிரசங்கிக்கிற விதமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவ்வளவாய் என்னால் முடிந்த அளவு கடினத்தோடு போராடுகிறேன் என்பதை உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அது
செலுத்தி ஸ்திரீயின் வித்தை வெளியே எடுத்து அதனால் சர்ப்பத்தின் வித்தானது தண்டனை எடுத்துக்கொள்ளும் படியாய் தேவன் அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அது முற்றிலும் சரியே, அவர் அதைத்தான் செய்வேன் என்று வாக்களித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயின் வித்தை, ஒரு தேவனுடைய வித்தை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? தேவனுடைய கடமை. இயேசு இந்த பூமியில் இருந்து சொன்னார் பாருங்க, பிதாவே நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தினால் நான் காத்து கொண்டேன். வாஸ்து பாருங்க, அங்க இருக்கும். யோவான் 17:12. யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் உம்முடைய நாமத்தினாலே என்ன செய்கிறேன்? காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஐயா, நீர் எனக்கு தந்த அந்த வித்துக்களை நான் காத்து கொண்டு வந்தேன். ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே எல்லாம். கேட்டின் மகன் தான் கெட்டு போவான். அவர்கள் ஒருவனும் கெட்டு நமக்கு சபைக்கு வரக்கூடிய வித்துக்கள் கெட்டு போகாது. ஆனா கேட்டின் மகன் யாராவது பக்க வழியா சன்னல் வழியா உள்ள வந்துட்டான்னா அவன் கெட்டுத்தான் போவான். ஆமென். அவனை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டின் மகனை பற்றி, யூதாசை பற்றி, அவன் தனக்குரிய இடத்துக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதி முதல் தன்னை காட்டி கொடுக்கிறவன் என்னார் என்று அறிந்தது மட்டும் இல்லை, அவன் தனக்குரிய இடத்துக்கு என்ன செய்யிட்டான்? போயிட்டான். சர்ப்பத்தின் வித்து அதற்குரிய இடத்துக்கு போவோம். தேவனுடைய வித்து நம்முடைய இடமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் தேவனுடைய வித்தா சர்ப்பத்தின் வித்தான்னு கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிச்சிடுங்க, அவ்வளோதான். என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆகையால் கேள்விகளும் பதில்களும். இந்த செய்தியில் சர்ப்பமானது ஒரு வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்த மனிதனை போன்று தேவனுக்கு அல்லது மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒன்று. சர்ப்பம் எங்கே இருக்குது? தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அதுதான் ஒரே ஒரு காரியமாகும். சாத்தான் வேறொரு விலங்கை உபயோகிக்க நேர்ந்திருந்ததே, ஆனால் அந்த வித்தானது ஸ்திரீயினுடைய வித்துடன் கலந்திருக்காது. வேறொரு மிருகத்தை அவன் பயன்படுத்தியிருக்க முடியாது. அவன் எதை பயன்படுத்தினான்? சர்ப்பத்தை பயன்படுத்தினான். சர்ப்பம் எப்படி இருந்ததா? பைபிள் என்ன சொல்றது? ஆதியாகமோ 3ஆம் அதிகாரம், தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரமுள்ள ஒரு மிருகம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அல்லேலூயா. சர்ப்பமானது தந்திரமுள்ள ஒரு மிருகம். சர்ப்பம்னா பாம்புன்னு நினச்சிடாதீங்க. சபிச்ச பிற்பாடு தான் அது பாம்பு. சபிக்கிறதுக்கு முன்பாக அது என்னதுங்க? ஒரு மிருகம். ஆங்கிலம் இருக்குதா? அப்பப்போ எனக்கு ஆங்கிலம் பைபிள் வேணும், வாசிங்க. எங்க இருக்கு? Now the serpent was more subtle than any beast of the field. என்னவா இருக்குங்க? அது எல்லா மிருகங்களை பார்க்கிலும் தந்திரமுள்ள ஒரு மிருகம். எனி பீஸ்ட், கோடிட்டு காட்டு. எனி பீஸ்ட், அண்ணா பார்த்தீங்களா? அல்லேலூயா. எனி பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்டு, அது ஒரு மிருகம். நீ கிறிஸ்தவங்களுக்கே தெரியாது, சாத்தான்னா பாம்பு தான் நினைக்கிறாங்க. இல்லை, நீ இதை செய்தபடியினால் உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று தேவன் கொடுத்த ஒரு சாபத்துக்கு பிறகுதான் அது சர்ப்பமா மாறிச்சு, பாம்பா மாறிச்சு. அதுக்கு முன்னால் த சர்பண்ட் வாஸ் என்றால் அது மிருகம். அது என்னதுங்க? மிருகம். அதில் பெரிய ரகசியங்கள்லாம் இருக்கிறது. அது ஒரு மிருகமாக தான் இருந்தது. பாருங்க, ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்லியிருக்கு? காட்டு ஜீவன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்கள், now the serpent was more subtle than any beast of the field. எல்லா மிருகங்களை காட்டிலும் தந்திரமுள்ள மிருகம். தந்திரமுள்ள மிருகம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எது தந்திரமுள்ள மிருகம்? நரி கதை நான் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். நரி தந்திரம் உள்ளது.
சரிதானா இல்லையா? அந்த நரியை விட மோசமான பையன் இவன். அல்லேலூயா. இவன் தந்திரமாக வருவான். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் இனிமையாக இருக்கிறீர்கள், ஆனால் சாத்தா உங்களை இனிமையாக என்ன செய்ய மாட்டான், இருக்க விட மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு அன்பாக இருக்கீங்க, எக்கா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி எப்படி இருக்கீங்க, அண்ணன் எப்படி இருக்கீங்க, தம்பிங்க ஒருத்தர் தோளில் போட்டு என்ன செய்றீங்க, அப்படியே கொஞ்சம் குழாவிட்டு ஒரு இன்பமயமாக அப்படியே சந்தோஷமாக இருக்கிறீங்க. சாத்தா பாப்பா நீ சந்தோஷமாகவே இருக்க, நான் உள்ள வாரம் பாருன்னு எப்படி வருவான்? ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு வருவானா? எப்படி வருவான்? உங்களே போல் ஒரு தாழ்மையான விசுவாசியை மாதிரி உள்ளே வருவான் பாருங்க. அவன் வரும்போது எப்படி வருவான்? ஒரு தாழ்மையான விசுவாசியாக வருவான். உள்ளே வந்து எங்கள் பூனை போல் உட்காந்துருப்பான் ஆராதனையில். பூனை மாதிரி உட்காந்துக்கிட்டு வசனத்தை கேட்டு எல்லாம் நமக்குள்ளே எல்லாத்தையும் நல்ல விசுவாசி, நல்ல சகோதரன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அவன் கூலியை பறிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்லுதார், நீங்கள் இனிமையாக இருக்கிறீர்கள், ஆனால் சாத்தான் உங்களை என்ன செய்ய மாட்டான், இனிமையாக இருக்க விட மாட்டான். அவன் தந்திரமாக உள்ளே நுழைந்து தன்னுடைய விஷத்தை இன்னொரு விசுவாசியின் இடத்துல பாய்ப்பானான். தன் விஷத்தை என்ன செய்வான், அப்படியே கவனிப்பான். ஒவ்வொரு சகோதரிகளை பார்ப்பான், சகோதரர்களை பார்ப்பான். கொஞ்சம் ஏமாளி இருக்கான்னு பார்ப்பான். முதல்ல இந்த சகோதரிகளில் கொஞ்சம் ஒரு ஏமாளியே இல்லைன்னா ஒரு இளிச்சவாயன் எங்கே இருக்கான்னு பார்ப்பான். அதாவது ரொம்ப காரசோரமாக இல்லாமல் சிலவங்க சாதுவாக இருப்பாங்கல்ல, அவன்கிட்ட தான் மெதுவாக வருவான். ஆராதனை அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்து, ஆனால் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலையா அப்படின்னு நைஸாக ஆராய்ப்பான். ஆமே, நீங்கள் ஆவிக்குரியவளாக இருந்தால் இது பிசாசுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கும் அப்படித்தான் இருக்குது, எனக்கும் நான் யார்கிட்ட சொல்லுன்னு நினச்சேன், நண்பா நீ அது கிடச்சிய 2 பேரும் இப்போ கண்டுபிடிச்சி உறவாயிரும். இப்போது எங்கே ஆராதனை விட்டு போயாச்சுன்னா அங்கே கூடி கடத்தருவிலையும் சரி டீ கடையிலும் சரி யாரை குறித்து தான் பேசுவாங்க, ஊழியக்காரனை குறைச்சே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு விசுவாசியை குறைச்சே தான் பேசுவான். இவனுக்கு வேலையே அதுதான். ஒரு ஆள் கிடிச்சிட்டானா துண்டு இல்லை, ஏனையா அடுத்த 2 பேரும் சேர்ந்து 4 பேர் ஆக்குவான். அப்புறம் திடீர்னு பார்ப்பான் சபை 2ஆக உடைச்சி கொண்டு போயிடுவான். அப்புறம் அவர் பாஸ்டர் ஆயிடுவார். அவர் என்னவாயிடுவார், அவர் பாஸ்டர் ஆயிடுவார். அல்லேலூயா, ஆமென். இது முழுக்க பிசாசு. கவனிங்க, தேவன் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தால் ஒரு தரிசனம் இருக்கணும். தேவன் நேரடியாக உங்கள்கிட்ட பேசி அழைக்கணும். இல்லைன்னா ஊழியத்துக்கு வராதங்க, அது ஃபெயில் ஆயிரும். எங்களுக்கு தேவன் தரிசனத்தையும் நேரடியாக பேசலைன்னா நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஊழியம் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதில் பிரியமகளே, தீர்க்கதரிசி அதான் சொல்லலாம், சாத்தான் உங்களை இனிமையானவர்களை இருக்க விட மாட்டான். அவன் மெதுவாக உள்ளே நுழைந்து அவன் என்ன செய்வான், தன்னுடைய விஷத்தை இன்னொரு விசுவாசிக்கு, குறை சொல்லுகிற விசுவாசியின் இடத்துல இருதயத்தில் ஊற்றி அங்கிருந்து ஊற்றி சபையை 2ஆக உடைச்சி கொண்டு போயிடுவான். இதெல்லாம் பிசாசனுடைய வேலை. நீங்கள் யாராவது உங்களை பற்றி, ஒரு சகோதரனை பற்றியோ சகோதரியை பற்றியோ பாஸ்டரை பற்றி யாராவது குறைச்சலாம் தானா, ஸ்டாப் இட், எங்களுக்கு தெரியும், தேவன் பார்த்து கொள்வார், அதோடு நிறுத்திடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியா அப்படின்னு சொன்னீங்க. ஏவல் அப்படி தான் சொன்னான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விஷயத்துங்கனையும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதோ, ஆமாம் நாங்கள் புசிக்கக்கூடாது, நம்ம புசிக்க நாளில் என்ன செய்வோம், சாகவே சாவோம். ஆனால் நீங்கள் சாக மாட்டீங்க தெரியுமா? அப்படியா? இல்லை, நீங்கள் சாக மாட்டீங்க, தேவன் உங்களை பயமுறுத்தி அப்படி வச்சுருக்கார். நீ சாக மாட்டீங்க, நீங்கள் அதை புசிக்க நாளில் யாராக மாறிடுவீங்க, தேவர்களை போல் அப்படியே பிரம்மாண்டமாக மாறிடுவீங்க. யார்? இந்த ஏவாளக்காரர்களை. அப்படியா சங்கதி? அங்கே தான் பிசாசு உள்ள நுழைஞ்சான். சபையில் யாராவது யாரை பார்த்தாது குறை சொன்னாங்க, ஏவாள மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் சுவாலி முடிஞ்சு போங்க. யார் குறை சொன்னாலும் சரி, நீங்கள் காது கொடுத்து மட்டும் கேட்காதுங்க. ஐயா நான் ஜெபம் பண்ணுவோம், தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படி யாராவது குறை சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே பிரதர் நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணுவோமே அப்படின்னு உடனே முழங்கால் போட கூப்பிடுங்க. ஜெபம் பண்ண வர மாட்டாங்க, இப்படிப்பட்ட ஆள் ஓடிடுவான். ஜெபம் பண்ண கூப்பிடுங்களேன். நீங்கள் என்ன செய்யணும், தந்திரமாக கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணுவோம் பிரதர் வாங்க அப்படின்னு முழங்கால் போடுங்க. ஆமென். ஜெபம் பண்ண வரமாட்டார். அதுதான் பிசாசு. அல்லேலூயா. கவனிங்க, போகலாம். ஆகையால் ஸ்திரீனுடைய வித்தானது ஸ்திரீனுடைய வித்துடன் கலந்திருக்காது. பாருங்க, இந்த சர்ப்பத்தினுடைய வித்தோ
ஏவாளுடைய கருமுட்டையும் என்ன செய்யும், ஒன்றோடொன்று இணையக்கூடியதாக இருந்தது. வேறு எந்த மிருகமும் அது இணையாது. அல்லேலூயா. அதுதான் பிசாசு இந்த மிருகத்தை தெரிந்து கொண்டானாம். மிருகத்தை தெரிந்து கொண்டு இந்த மிருகமாகிய சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. அதாவது ஆங்கிலத்தில் பிகல்டு என்று எழுதியிருக்கிறது, கெடுத்து போட்டது என்று அர்த்தம். ஆமென். அது புணர்ச்சியின் மூலமாக சர்ப்பம் அதனுடைய வித்தை என்ன செய்தது, ஏவாளுடைய கர்ப்பத்தில் கலந்தது. அதுதான் உண்மை. அல்லேலூயா. சபிச்ச பிற்பாடு தான் அது பாம்பா மாறிச்சுங்கிறது உண்மை. ஆகையால் மற்ற எந்த விலங்கினமும் ஒரு மனிதனுடைய வித்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, கலக்க முடியாது. அது கிரியை செய்யாது. இந்த விலங்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று, அது அழிந்து விட்டது. தேவன் அவனை ஒரு பாம்பாக மாற்றிவிட்டார். ஆனால் நினைவு கூறுங்கள், சபித்த பிற்பாடு தான் அவன் யாருங்க, பாம்பு. சுவிசேஷ பிரசங்கியாகிய இயேசு சிலுவையின் மீது அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். சாத்தான் அவிசுவாசியாக அந்த சர்ப்பத்தின் வித்தை தன்னுடன் எடுத்துக்கொண்டு திரும்பவுமாக பாதாளத்திற்கு சென்று கொண்டிருந்தான். ஆமென். அவிசுவாசியெல்லாம் பொறுக்கி 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 பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பான் சாத்தாவில். ஆனால் உண்மையான வித்தாகிய இயேசு கிறிஸ்து இந்த வித்துக்களை பொறுக்கி 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 களஞ்சியத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாரு, பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க ரெண்டு போட்டி நடக்குது பாருங்க. ஆமென். அவருடனே ஒரு மனம் திரும்பின பாவியுடன் தேவன் பரலோகத்திற்கு திரும்ப சென்று கொண்டிருந்தார். பாருங்க, நான் சொல்றதுக்கு முன்னால அவர் அங்க சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அவன் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தரையும். ஆமென். முதல்ல தேவனை விட்டு நம்ம பிரிப்பது தாங்க பிசாசனுடைய. நான் ஒன்று சொல்லுகிறேன், மனசுல வச்சுங்க. ஆதாமும் ஏவாளும் தேவனும் ஒரே குடும்பம். தேவனோடு எப்பொழுதுமே ஆதாமும் ஏவாளும் சஞ்சரித்து கொண்டு உறவாடி கொண்டு இருந்தார்கள். தேவனுடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் எப்போது என்ன செய்தாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு இனிய குடும்பமாக இருந்தது. ஆமென். ஆனால் உள்ளே சர்ப்பம் வருகிறான். இப்பொழுது தேவனையும் ஆதாம ஏவாளையும் என்ன செய்யணும், பிரிச்சிடணும். அதனால இவர்களை பாவத்தில் விழ வைத்தாதான் தேவனை விட்டு பிரிக்க முடியும் என்று அவன் திட்டம் போட்டு என்ன செய்தான், ஏவாளை தனியாக சந்திக்கிறான். ஆண்கள்கிட்ட பேசி லேசில் மயக்க முடியாது, பெண்கள்கிட்ட வந்து மயக்கிடலாம், சீக்கிரம் மயக்கிடலாம் இல்லையா? ஏன்னா பெண்கள் பலவீன பாண்டம்னு பைபிள் சொல்லுது. அதனால் சகோதரிவர்கள், நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள்லாம் கிறிஸ்துக்குள்ளே பலமாக இருக்கிறீங்க, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. சரிதானே? உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா நாம் வந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவன் ஏவாளுக்கிட்ட வந்து தனிமையாக பேசி அவளை வஞ்சித்து போட்டான். அதன் பிற்பாடு தான் அங்கே என்ன நடக்குது, அந்த பாவியை தேவனை விட்டு அவள் பிரித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தும்படி செய்து விட்டான். அவனுடைய சாமர்த்தியமான அந்த நகர்தலை கொண்டு வந்து அவன் தேவனை விட்டு பிரிச்சிட்டான். புரியுதா? முதல்ல ஒரு விசுவாசியை எங்க வராம தடுப்பான் பிசாசு, ஆராதனைக்கு வராதபடி தடுப்பான். ஏன்னா இங்க தேவன் இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர் நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து 2-3 பேர் வந்த உடனே அவர் வந்துடுறார். அவருடைய சமூகத்துக்கு வராம தடை பண்றது யாரா தான் இருக்கான், பிசாசு. தேவனை விட்டு ஆதாமை அவளை பிரித்தது தேவன் என்றால், தேவனுடைய சமூகத்தை விட்டு அவருடைய வார்த்தையை கேட்பதை விட்டு அவரை ஆராதிப்பதை விட்டு ஆராதனை விட்டு விலகி கொண்டு போகிறது பிசாசு. 100% அது பிசாசு. புரியுறா? சரி, கவனிங்க. ஆகையால் தேவன் ஒரு ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போறார். பிசாசு என்ன செய்கிறான், அந்த அவிசுவாசியை பாவத்துக்குள் விழ வைத்து அவன் பாதாளத்துக்கு கொண்டு போறான். ஆமென். சரி, அற்புதங்களின் யெகோவா என்ற செய்தியில் மரியாள் அவருடைய வார்த்தையில் அவரை எடுத்துக்கொண்டாள். அவள் அதுவே எனக்கு போதுமானது என்று சொன்னாள். ஆமென். அந்த முதல் பெண்ணாகிய ஏவாள் சாத்தானிடத்தில் தோற்று போனாள். ஆனால் மரியாள் இடத்துல சாத்தானால் ஒன்றும் பண்ண முடியல. மரியாள் ஆவிக்குரிய ரீதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள்.
ஆலயங்களுக்கு ஒழுங்காக செல்லுகிறாள், வேதத்தை தியானிக்கிறாள், எல்லா தேவதூதன் சொன்னதையும் மனதில் வைத்து என்ன செய்கிறார்? தியானிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆவிக்குரிய ஒரு பெண்ணாக இருந்தாள். அல்லேலூயா. நீங்கள் மரியாளே வாழ்க, மரியாளே வாழ்க. மரியாள் என்ன டிவி பெட்டி முன்னால் இருந்து டிவியாக பார்த்துட்டு இருந்தாங்க? மரியாளே வாழ்கன்னா டிவி பார்க்கக்கூடாது. ஆமென். அப்படியா? இல்லை களியாட்டில் ஈடுபட்டாங்களா? மரியா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் வாழ்ந்துங்களே. மரியாள் வாழ்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. மரியாளை போல ஒரு பரிசுத்த பெண்ணாக நாம் வாழ்ந்தால் தான் இயேசு நமக்குள் வர முடியும். மரியாளுக்குள் இயேசு எப்படி பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிப்பித்து உள்ள வந்தார்? அவள் பரிசுத்தமான ஒரு கன்னிப்பெண். அப்படியே இன்றைக்கு நாம பரிசுத்தமாக இயேசுக்காக வாழ்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவி நமக்குள் வருவது நிச்சயம். ஆமென். பாருங்கள், மரியாள் அவருடைய வார்த்தையில் அவரை எடுத்துக்கொண்டாள். அவள் அதுவே எனக்கு போதுமானது. ஏன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு போதும். எனக்கு சபை முக்கியம் இல்லைங்க. கோபுரத்தை கெட்டினா கெட்டாமல் போனான்னு, எனக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு கட்டடம் இருந்தான்னு அல்லது கூரையாக இருந்தான்னு, எனக்கு அதெல்லாம் கேட்கல. தேவன் அங்கு இருக்கிறாரா என்பதான் எனக்கு முக்கியம். தேவன் அங்கு இல்லாத கட்டடம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நீங்க வித்தின் அடையாளமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு அறிகுறி கூட இல்லாத நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் பெறுவதற்கு முன்பாகவே அவள் ஒவ்வொருவரிடம் தான் அந்த குழந்தையை பெறப்போவதாக சொல்லி கொண்டே சென்றாள். ஆமென். பாருங்கள், ஒரு விசுவாச அறிக்கை. தேவதூதன் வருகிறான், நீ என்ன செய்ய போகிறாய்? பரிசுத்த ஆவி உண்மையிலிடம் நீ கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று தூதன் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எப்பொழுது தூதன் சொன்னாரோ அப்பொழுது தூதனுடைய சத்தத்துக்கு, வார்த்தைக்கு, அது தேவனுடைய வார்த்தையாக விசுவாசித்து கீழ்ப்படிந்து, இதோ நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள போகிறேன், அவர்தான் உலக ரட்சகர். இன்னும் ஒரு அறிகுறியும் இல்லையா, இன்னும் கன்சீவே ஆகலை, கர்ப்பமே ஆகலை. அல்லேலூயா. ஆனால் விசுவாச அறிக்கை தைரியமாக சொல்கிறா. ஒரு கன்னிப்பெண் நான் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவான் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட பயப்படலை, கொஞ்சம் கூட தயங்கலை, கொஞ்சம் கூட அவமானப்படலை. காரணம், அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரனை தயங்கினால் நிச்சயம் தேவன் அவனோடு இருக்க மாட்டார். நீங்கள் உங்கள் சொந்த பந்தம் மாமன் மச்சனுக்கு முதல்ல சுவிசேஷம் சொல்லல அப்படின்னா தேவன் உங்களோடு இல்லை. தேவன் நம்மோடு இருப்பாரானால் நாம் தைரியமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாம நீ பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் பட்ட பெயரில் பெற்றிருக்கீங்க, அது செல்லாதுன்னு தைரியமாக சொல்லணும். ஆமென். பாருங்கள், மரியாள் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து தைரியமாக அவள் சாட்சி அறிக்கை இடுகிறாள். அதே போல நோவா தேவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வெளிப்பாட்டை எடுத்துக்கொண்டு தேவன் பூமியை தண்ணீரோடு கூட என்ன செய்கிறார்? அழிக்க போகிறார். தைரியமாக பிரசங்கித்தார். இன்றைக்கு நீங்கள் உண்மையான வித்தாய் இருந்தால் நீங்க எல்லாரிடத்திலும் தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுவீங்க. மழிக்கு போகக்கூடாது. சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு வேற என்ன உறவு? மாம்ச உறவு நமக்கு எதுக்கு? பவுல் சொல்றார், நான் மாம்சத்தின்படி கிறிஸ்துவ கூட அறிய மாட்டேன். என்ன அக்கா மாமா மச்சான், அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. ஆமென். இன்னைக்கு என்ன மாமா மச்சான் அக்கா அண்ணா, அந்த உறவை எனக்கு வேண்டாம், அவசியம் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாயானால் என் சகோதரன் நீதான், என் சகோதரி நீதான். இயேசு சொல்லவில்லையா, ஆண்டவரே உம்முடைய தாயாரும் உடைய சகோதரரும் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. இயேசு சொன்னார், எனக்கு யார் தாய், எனக்கு யார் சகோதரன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நீங்க தான் எனக்கு சகோதரர்கள், நீங்க தான் எனக்கு தாய், நீங்க தான் எனக்கு தகப்பன் என்று இயேசு சொல்லலையா? அந்த வித்து ராஜரிக வித்து அப்படி சொன்னால் வித்தாகி நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன எந்த சொந்த பந்த வீட்டுக்கு கல்யாணம் காட்சி சடங்கு மந்திரம் மாந்திரன்னு கூப்பிட்ட அவ்வளோதான், விரட்டி விட்டுறணும். நீங்கள் விடுவீங்களா? விடுவீங்களா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆமே. ஆனால் நான் விரட்டி விட்டுருவேன். எதிர்பாராமல் என் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. நான் என் மனைவி பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுன்னு கேளுங்க. எதிர்பாராமல் அன்றைக்கு பார்த்து வந்துட்டாங்க. நாங்கள் சொன்னிட்டோம், நாங்கள் சர்ச்சுக்கு புறப்பட்டோம், எங்கள் கூட வர்றதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது
பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் ரெடியாக தான் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்ட்டு நாங்கள் புறப்பட்டு போயிட்டோம். நீங்கண்ணா அக்கா வந்திருக்காங்க, அக்காவாவது பக்காவாகுது. அல்லேலூயா. மாமே வந்திருக்கான், மாமே. என்ன மாமனோ புரியல. எங்க உலக அன்பு நமக்கு எதுங்க? ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூர்ந்தாலும் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் யாருமே தடுக்கக்கூடாது. அந்த ஸ்தானத்துக்கு வரணுங்க நீங்கள் ஒரு விசுவாசினா. அல்லேலூயா. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எந்த ஆராதனைக்கும் அங்கே சொந்தம், அங்கே பிறப்பு, இங்கே வளர்ப்பு, அங்கே குறுப்பு அப்படின்னு போயிடக்கூடாது. ஞாபகம் வச்சிடுங்க. அல்லேலூயா. அது நடைபெறப் போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனெனில் தேவன் அவ்விதம் சொல்லி இருக்கிறார். ஆமென். உண்மையான ஆபிரகாமின் வித்தை நீங்கள் காண முடியவில்லையா? தேவன் உரைக்கிறார், அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். பாருங்கள், ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதே போல இந்த மரியாளும் யாருடைய வித்தா இருக்கிறா? ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறதுனால தான் அவளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாள். நாம் தேவனுடைய வித்தா இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும், இல்லைன்னா முடியாதுங்க. என்னுடைய ஜெபமெல்லாம் என்னது, ஆண்டவரே திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுடைய வித்துக்கள் எங்கிருந்தாலும் கொண்டு வாருங்க. இந்த சாவி சம்பட்டை எல்லாம் தயவுசெய்து கொண்டு வந்துடுறாங்க, தூக்கி மேய்க்க முடியாது நம்மளால். வித்துக்கள் இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க. இந்த தொழுவத்தில் இல்லாமல் அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன், என் பிதாவானவர் கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். அதனால் நீர் தான் கொண்டு வரணும், என்னெல்லாம் முடியாது என்ன. அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கிருந்தாலும் கொண்டு வாங்க அப்படின்னு. அதுதான் என்னுடைய ஜெபம். அல்லேலூயா. கவனிக்க பிரியமானவர்களே, ஆகையால் ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான சபையின் 5 உறுதியான அடையாளங்கள் என்ற செய்தியிலே மரியாள் ஒரு பெண் தெய்வம் அல்ல. மரியாள் யார் கிடையாது? பெண் தெய்வம் அல்ல. அவள் ஒரு ஸ்திரீ, தேவனுடைய தாய். தேவனுக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? ஆமென். கத்தோலிக்கர்கள் மரியாள் தேவனுடைய தாய். அதனால் கன்னியே மாமரி தாயே அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. இங்கே ஆர்சி இருக்கீங்களா? நிறைய பேர் சிரிக்கிறீங்க. என்ன பாட்டு? கன்னியே மாமரி தாயே. ஆமென். ரொம்ப ராகம் அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நாங்களும் ஒரு காலத்தில் பாடின ஆட்கள் தானே. அல்லேலூயா. அப்படி தான் பாடணும். ஆனால் அப்படி இல்லை, அது தாய் இல்லைங்க. நமக்கு தாயின்னு சொல்லலாம், ஆனால் தேவனுக்கு தாய் இல்லை. ஒருவேளை நம்மை விட வயதில் மூத்தவங்க, பக்திக்குரியவங்க, நம்ம மரியாதை என்ன செய்யலாம், நம்ம தாயின்னு சொல்லலாம். ஏன்னா இயேசு அதைத்தான் சொன்னார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் இடத்துல சிலுவையில் அறையும் பொழுது யோவானை பார்த்து மரியாளை சுட்டி காட்டி, இதோ உன்னுடைய தாய் சொன்னாரா சொல்லலையா? ஆமென். யோவானே இதோ உன்னுடைய தாய், மரியாளே இதோ உன்னுடைய மகன். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தாய் அந்த கடைசி நேரத்தில் ஒரு தாயை பராமரிப்பதற்காக ஒரு வழியை உண்டு பண்ணிக்கிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு தாயை கவனிக்கிறது இல்லை நிறைய பெற்றோர்கள், தகப்பனை கவனிக்கிறது இல்லை. ஆனால் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயை என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கவனிக்க பிரியமானவர்களே, ஆகையால் தேவனுக்கு தாய் கிடையாது, மரியாள் நமக்கு தெய்வமும் கிடையாது. ஆமென். தேவனுடைய தாயாகிய மரியாளையே வாழ்க. தேவனுக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை வயிற்றில் சுமந்தாள். எந்த ஒரு ஸ்திரீயும் சிருஷ்டிக்க முடியாது. அவள் மனிதனின் வித்தை சுமக்கிறாள். இயேசுதான் அந்த வித்து, ராஜரிக வித்து. அந்த வித்தை சுமந்த அந்த கர்ப்பம் அது பாக்கியம் உள்ளவைகள்னு சொன்னாங்க, பைபிளில் இருக்கு. பார்த்தீங்களா? உண்மையை பார்க்கும்போது தான் நீங்களும் அந்த ராஜரிக வித்தாகிய பரிசுத்த ஆவியை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். மரியாள் சுமந்தது போலவே நாம் சுமந்துக்கிறோம். மரியாள் ஒரு சரீரத்தை சுமந்தாள், நாம் அவர் ஆவியாய் இருக்கும்போது நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். மரியாளை விட நாம் எவ்வளவு குறைந்தவர்கள் அல்ல. ஆமென். நாமும் அவரைத்தான் சுமக்கிறோம். நமக்குள் யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து தானே இருக்கிறார். மரியாளுக்குள் இயேசு இருந்தது போல நமக்குள் இயேசு இருக்கிறார். உலகத்தின் முடிபுரிந்த நான்
உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நமக்குள் இருக்கிறார். நாம் அவரை சுமக்கிற கழுதை குட்டியாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், மனிதனும் சிருஷ்டிக்கிறவன் அல்ல, தேவனே ஜீவனை சிருஷ்டிக்கிறவன். குழந்தைகளை தோன்றச் செய்ய அது தேவனுடைய வழக்கமான ஒழுங்காய் உள்ளது. அவள் தேவனுடைய தாய் அல்ல, தேவனுக்கு ஒரு தாய் இருக்க முடியாது. ஆமேன். ஏனென்றால் அவரே ஆதியில், அதாவது நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடியும் இல்லாதவர். அவர் நித்தியமானவர். அல்லேலூயா. அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும், அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். ஆகையால் தேவனுடைய தாயாக மரியாள் இருக்க முடியாது. கவனிங்க, எல்லாவற்றையும் விட்டு விடுதல் என்ற செய்தியில் பார்க்கிறோம். ஆகவே மரியாளை ஒரு தெய்வமாகவும் அல்லது ஒரு தேவதையாகவும் பரலோக ராணியாகவும் செய்திருக்கின்ற சில அருமையான கத்தோலிக்க மக்களே அது சரியல்ல. ஆமேன். ஏன்னா அவர் கத்தோலிக்கையிலிருந்து தான் வந்தார். யார்? பிரணாமுடைய முதல்ல கத்தோலிக்க, அப்புறம் மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் போயிட்டு அப்படி தான் வந்தார். நாங்களும் அப்படி தான் வந்தோம். அதனால் கத்தோலிக்க ஜனங்கள் அருமையான ஜனங்கள் தான், ஆனால் அவங்களுக்கு அது புரியலைங்க. ஆமேன். கொஞ்சம் கீழே இருங்க. மரியாளை தெய்வமாகவும் ஒரு தேவதையாகவும் பரலோக ராணியாகவும் செய்திருக்கின்ற சில அருமையான கத்தோலிக்க மக்கள். மரியாளை கத்தோலிக்க சபையில் என்ன சொல்லுவாங்க? வானராக்கினின்னு சொல்லுவாங்க. வானராணி, ராணின்னு சொல்லுவாங்க. மரியாளை ராணின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம். மரியாளை யாரா? வானராணின்னு சொல்லுவாங்க. கவனிங்க. ஆகையால் பரலோக ராணியாகவும் செய்திருக்கிற அருமையான கத்தோலிக்க மக்களே அது சரியல்ல. இல்லை, அவ்வாறாக அது இல்லை. அவள் நல்ல ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். ஆமென். நல்ல ஒரு தாயாக இருந்தாள். அதுதான் மிக முக்கியம். ஆமையா, சரியாக அவ்விதமே தேவன் தாம் உபயோகிப்பதற்காக தெரிந்தெடுக்கும் மற்ற எந்த ஒரு பெண்ணை போலத்தான் அவளும் ஒருவளாக இருந்தாள். உலகத்தில் அநேக கன்னி பெண்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் யாரை தெரிந்தெடுத்தாள்? மரியாளை தேர்ந்தெடுத்தார். அது பெரிய பாக்கியம் அல்லவா? மரியாளே வாழ்க என்று தூதன் வாழ்த்துகிறான். நம்மை வாழ்த்த சொல்லி பைபிளில் இல்லை. ஆமென். கவனிங்க, வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கும் அவர் பெண்ணை உபயோகப்படுத்த முடியும். எவ்விதத்திலும் அவர் அவளை உபயோகப்படுத்த முடியும். அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு கருவியாக மாத்திரமே இருந்தாள். ஏனென்றால் அவ்விதமாகத்தான் அவள் இருந்தாள். அந்த வித்தை சரியான வெப்ப நிலையில் வைத்திருக்கும்படியாகவும் இன்னும் அதை போன்ற பிறவற்றுக்காகவும் அவள் இருந்தாள். அவள் எதை சுமக்கிறாள்? வித்தை சுமக்குகிறாள். ஆமென். தேவனுடைய வித்து, இயேசு தேவனுடைய வித்து, ராஜரிக வித்து. அந்த வித்து சுமந்த, அதனால ஒருவர் பரிசுத்தாவில் நிறைந்து சொல்லுகிறார், உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று வாழ்த்துறாங்க. உண்மை. அவ்வளோ அருமையான ஒரு தாய் என்று நாம் சொல்றது சரிதான். ஆனால் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமேன். தாய் அல்ல, தெய்வம் அல்ல. ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க, நாம் முடிக்கலாம். ஆகவே அந்த குழந்தைக்குள் ஜீவனானது வந்தது. ஆகவே அந்த இரத்த அணுக்களில் உள்ள பிராண வாயுவை கொண்டு செல்லும் சிகப்பு அணுப்பொருள் ஆண் பாலரிடம் இருந்துதான் வருகிறது. ஆணாக இருந்தால் அவள் ஒரு யூத ஸ்திரீயாகவோ அல்லது அந்த குழந்தையானது இயேசு ஒரு யூதனோ அல்லது ஒரு பிரஜாதியோ அல்ல. அவர் தேவன். இயேசு யூதனும் அல்ல, இயேசு பிரஜாதியும் அல்ல, சமாரியனும் அல்ல. அவர் யாருங்க? அவர் தேவன். இந்த உலகத்துக்குரிய மாமிசம், மனிதர்களை போன்ற மாமிசம் அவருக்கு இல்லை. அது பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனது. அல்லேலூயா. பாருங்கள், அவர் தேவன். அது சரி, தேவன் தாமே ஒரு சரீரத்தை சிருஷ்டித்து அதில் அவர் வாசம் செய்தார். அதுதான் அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து. அந்த பரிசுத்த கன்னிப்பிறப்பானது பரிசுத்த ஆவியினால் உண்டான மாசற்ற கருத்தரித்தலான ஆமென் இந்த மானிட சரீரத்தை கொண்டு வந்தது. அந்த எந்த ஒரு காரியத்துக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. மரியாளுடைய இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் என்ன கிடையாது? சம்மதமே கிடையாது. தேவன் என்ன செய்தாராம்? மரியாளுடைய கர்ப்பத்தில் ஒரு ஜீவ அணுவை சிருஷ்டித்தார்.
அவளிடத்தில் ஒரு கருமுட்டையும் சிருஷ்டித்தார். மருளுடைய கரிமுட்டை அல்ல, அவள் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் சிருஷ்டித்து ஒரு ஆணின் ஜீவ அணுவையும் சிருஷ்டித்து ரெண்டையும் கலந்து அவர் கருவை வளர செய்தார். அப்படி தான் வளர்ந்தது. மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன இல்லை, ஏன்னா அவரே சொல்கிறார், கானா ஒரு கல்யாண வீட்டில் போய் சொல்கிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு அர்த்தம். அவர் தாயை அவமதிக்கலை, மரியாதை அவமதிக்கலை. உனக்கும் எனக்கு என்னன்னா, உனக்கும் எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைங்கிறத அவர் வெளிப்படுத்தி கொடுக்குறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் போட்டோம், மனிதன் இரத்த அணுக்களை கொண்டிருக்கின்றான், பெண் முட்டையை கொண்டிருக்கின்றாள். ஆகவே இந்த முறையில் கருத்தரிக்க ஒரு விதமான வாஞ்சையும் மற்றும் ஒரு கருத்தலும் தான் ஒன்றை பிறப்பிக்க ஏதுவாக செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உரைக்கப்பட்ட வார்த்தையை மூலவித்து. ஒரு கோவேறு கழுதையானது கலப்பினத்தால் பிறந்தமையால் அது தன்னைத்தானே பிரதி உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. பார்த்தீங்களா? கோவேறு கழுதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுதை இருக்கு, குதிரை இருக்கு. இந்த கழுதையும் குதிரையும் கலப்பினத்தின் மூலமாக கோவேரி கழுதை பிறக்குமா. அதுதான் உலகத்தில் ஒரு கலப்பினம். ஒரு கோவேறு கழுதையானது கலப்பினத்தால் பிறந்தமையால் அது தன்னைத்தானே பிரதி உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. பாருங்க, கழுதை தன்னை போன்ற கழுதையை ஈன்ற முடியும், குதிரை தன்னை போன்ற கூன்றையை ஈன்ற முடியும். ஆனால் கோவேறு கழுதை மறுபடியும் என்ன செய்யாது, தன்னை போன்ற ஒரு உயிரினத்தை அது என்ன செய்ய முடியாது, பிறப்பிக்க முடியவே முடியாது. காரணம் அது கலப்பிடம். நான் உங்களுக்கு சொல்லப்போனால் நிறைய காரியம் இருக்கிறது. நாம் ஆதியில் தேவன் நமக்கு கொடுத்த உணவே என்னது தான். இப்போ சிறிது நான் அதை கொண்டு வருகிறேன், இதை முடித்துக் கொள்வோம். தன்னைத்தானே பிரதித்திருக்கூட தேவன் ஒரு குதிரையையும் கழுதையும் உண்டாக்கினார். குதிரையை தனியாக உண்டாக்கினார், கழுதையை தனியாக உண்டாக்கினார். ஆனால் மனிதன் இவை இரண்டையும் சேர்த்து கலப்பினமாக்கி அதை நின்று ஒரு கோவேறு கழுதையை பெற்றார். அது ஒரு கலப்பினம். ஆகவே அது திரும்பவும் தன்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. ஆமென். நாம் சர்ப்பத்தின் வித்தை கவனிக்க போகிறோம். அதனால் தன்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஜீவன் வித்தினுள் இருக்கிறபடியால் அவள் வித்தை வெடித்து ஆவியாகிய ஜீவனை, ஆமென், அல்லேலூயா, அந்த வித்தின் மேல் பொழிந்து வித்தின் ஜீவனை கொண்டு வருகிறார். அது வேறு எதையாகிலும் கொண்டு வந்தால் அதனுடைய இனம் வேறு என்று கூறலாம். ஆமென். ஆனால் தான் வேதம் சொல்கிறது, நாம் அந்த வித்தை வெடிக்க செய்து மறுபடியும் வித்தை கொண்டு வருகிறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான ஜீவனுள்ள வித்து. 1 பேதுரு என்று நினைக்கிறேன், 1 பேதுரு தானா? பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அழிவுள்ள வித்தினால் என்ன? பாருங்கள். ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனம், அதாவது வார்த்தை, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அதுதான் அழிவுள்ள வித்து கிடையாதுங்க. அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படினால் இயேசு கிறிஸ்துக்கு அழிவு கிடையாது என்றால் நமக்கும் அழிவு கிடையாது. அல்லேலூயா. நமக்கு அழிவு என்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் வித்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தார். மனிதன் மரிப்பதற்காக அல்ல, ஜீவிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அவன் கலப்பினமானதினால் மரணத்தை கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? மனிதன்
மரிப்பதற்கல்லங்க, என்றென்றைக்கும் தேவனையை போலவே ஜீவிக்கிறதுக்கு தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் மனிதன் இல்லை, அவன் என்ன வந்துடுது, கலப்பினம் வந்துடுச்சு. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களை கண்டு அவர்கள் தங்களுக்குள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அங்கே தான் கலப்பு வந்தது. ஆமேன். பாருங்க, கலப்பு மார்க்கம் என்று ஒரு தீர்க்கதரிசி ஒரு செய்தியை பிரசம்கிறார். அடுத்த வாரத்தில் அதிலிருந்து சில பகுதியில் நான் உங்களை கொண்டு வர்றேன். ஆமேன். கவனிங்க. ஆகையால் அவன் கலப்பினம் அதனால் மரணத்தை கொண்டான். மனுஷனில் கலப்பு வந்துடுச்சு. சர்ப்பத்தின் வித்து அங்கே வந்துடுச்சு, தேவனுடைய வித்து வந்தது, கலப்புன்னு ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமானது. அதனால்தான் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவனை பூமியோடு கூட நான் அழித்து போடுவேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு நீதிமானை மட்டும் அவர் காப்பாற்றுகிறார். இந்த சந்ததியில் நோவாவே, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், அவனை மட்டும் காப்பாற்றுறாரு. அவனுடைய மனைவி, அவன் நிமித்தம் அவனுடைய மருமகள் எல்லாத்தையும் அவர் காப்பாற்றி கொண்டு போகிறார், மற்றதை அழைத்து விட்டார். கவனிங்களா, இங்கு சர்ப்பத்தின் வித்தை நீங்கள் மறுதலித்தால் நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். இன்று சம்பவித்து கொண்டிருக்கிறதான அடக்க ஆராதனைகளை பற்றி என்ன? ஆனால் அவள் கலப்பினமாக்கினாள். நாம் எல்லோரும் ஆரம்பத்திலிருந்தே கலப்பினமாக இருப்பதினால் தொடர்ந்து மரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜீவனானது உண்மையான வித்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லோரும் கலப்பனம் ஆனதுனால தான் மரித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் மரிப்பதற்காக அல்ல, என்றென்றைக்கும் ஜீவிப்பதற்குத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆதாம் மரித்திருக்க முடியாது. ஆமென். ஆனால் கலப்பினம் வரும்பொழுது தான் அங்கு மரணம் என்பது வந்தது. ஆகையால் ஜீவனானது உண்மையான வித்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அந்த வித்து அவரே, இயேசு கிறிஸ்துவே. அந்த அவர் இப்பொழுது மரித்த நிலையில் இருந்த நமக்கு உண்மையான வித்தாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு அந்த ஜீவன் வந்திருக்கிறது. புரியுதா? என் ஜீவனே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசு சொன்னார் இல்லையா? அந்த ஜீவன், அந்த உண்மையான வித்தின் ஜீவன் அழிவுள்ள வித்தாகிய அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு அழியாது இருக்கிற தேவனுடைய வசனமாகிய அந்த வித்தினாலே நாம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். ஆகையால் என்னை விசுவாசிக்கிறேன், மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறோம், என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டான், மறியாமலும் இருப்பான். அந்த ஸ்தானத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், மறுபடியுங்கிற அந்த கிறிஸ்துவை. அல்லேலூயா. பாருங்கள், அந்த வித்து அவரே என்பதை நிரூபிப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். ஏன்னா ஒரு விதை, உண்மையான விதை பூமியில் போட்டால் உயிரோடு என்ன செய்யணும், எழும்பணும். இயேசு கிறிஸ்து கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை உண்டாக்கும் என்று சொல்லப்படுது. ஆகையால் அவர் உயிரோடு எழுந்தார். மூல வித்தில் உள்ள ஜீவன் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது போல திரும்பவும் அவருடைய உண்மையான சபைக்கு அவருடைய மணவாட்டியின் கருப்பையின் மூலம் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மணவாட்டி இன்றைக்கு அந்த ஜீவனை, கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இயேசுவே வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கிறார். அவரும் வார்த்தையும் ஒருமைப்பட்டு இருப்பதினால் தேவனுடைய வார்த்தையானது பரிபூர்ணமாக இயேசுவில் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் தான் தேவன் இயேசுவில் பரிபூர்ணமாய் வெளிப்பட்டார். ஏனெனில் அவரே வார்த்தை வித்தாய் இருக்கிறார். வித்தினுள் ஜீவன் இருக்கிறது. இயேசு தேவனின் வார்த்தை வித்தாய் இருந்தார். வித்து ஆவியாயும் தண்ணீராயும் இருக்கிறது. யோவான் 6:63 தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. ஆகவே இயேசு வித்தை உடைத்து அதினின்று ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து முளைக்க காத்திருக்கிறதான மற்ற வித்துக்களுக்கும் பாய்ச்ச வேண்டியதாக இருந்தது. இதை உங்களால் பார்க்க முடிகிறதா? ஆமென். மேலும் இயேசு இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அதாவது வேறு வித்துக்களும் எனக்கு உண்டு. இந்த திம்மராஜபுரம் சபையில் உள்ள வித்துக்களை இல்லாமல் வேறு வித்துக்களும் எனக்கு உண்டு. பவுலே தைரியமா பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக வித்துக்கள் உண்டு சொன்னாரா, சொல்லலையா? நீ தைரியமா பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஆடுகள் இருக்கின்றன, அநேக வித்துக்கள் இருக்கின்றன. ஆமென். அதுதான் காரியம்.
நாம் மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் வித்துக்கள் எங்கெல்லாமே இருக்குது, எல்லா ஸ்தாபனத்திலையும் இருக்குது. தேவன் அவர்களை கொண்டு வருவதாக வாக்களித்திருக்கிறார். நம்மை நிச்சயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த தொழுத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளை எனக்கு உண்டு, மற்ற ஆடுகளை இதை பார்க்க வேண்டுமே. அவர்கள் வார்த்தையை பெற்று அதிலே நிலைத்திருப்பார்கள். நான் ஆவியை நீர்ப்பாய்ச்சி அனுப்புகிறேன், அவர்கள் சரியானபடி பிரதித்திரு செய்வார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அதே நிலைமைதான். வருகிறதாக சொல்லப்பட்ட வித்து நான் தான், ஸ்திரீயின் வித்து நான் தான். ஆமென். உனக்கு ஒரு வித்தை தருவேன் என்று தேவன் ஸ்திரீயினிடம் கூறினார். சர்ப்பம் ஏற்கனவே அவளை கெடுத்து விட்டு இருந்தார். நான் உனக்கு கொடுக்கும் வித்தானவர் அவர் தலையை நசுக்குவார் என்றான். ஆமென். அவர் காரியத்தை அவர் திரும்பவும் கொண்டு வருவார். ஆமென். நீங்கள் எல்லாரும் அதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏவாள் ஜெயம் கொள்ளவுமே நான் வந்தேன். அந்த காரியத்தை நான் செய்யத்தக்கதாக ஒரே வழி வித்தை விசுவாசித்து ஒரு ஸ்திரீயின் மூலம் பிறப்பதே ஆகும். ஆனால் ஒரு ஸ்திரீ ஏற்கனவே அந்த வித்தை விசுவாசியாமல் போனால் ஒரு ஸ்திரீ விசுவாசித்தாள். பாருங்கள், ஏவாள் அந்த வித்தை விசுவாசியாமல் போனால் மரியாளோ அந்த வித்தை விசுவாசித்தாள். ஆமென். நான் ஜெயம் கொள்ளுகிறவர், அவள் செய்த தவறுக்கு பிரயாச்சித்தம் செய்யவே என் மரணத்தின் மூலம் ஜீவனை கொடுக்கவும் நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக ஆவதற்காக அந்த ஜீவனை உங்கள் மேல் வழிந்தோட செய்வதற்கும் நான் வந்தேன். பாருங்கள், வித்தானது அங்கு இருக்கும் பட்சத்தில் இவை நடக்கும். ஆமென். என்று நாம் இதோடு முடித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆகையால் தான் தேவனுடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு இப்பொழுது தந்திருக்கிறார். பாருங்கள், பெந்தெகோஸ்தே என்ற நாளிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த மேல் வீட்டறையில் காத்திருந்த ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய ஜீவனை அவர் ஊற்றினார். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். யாவர் எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் இதோடு முடித்துக்கொள்வோம். நாம் அடுத்த வாரம் தொடர்போம். நாம் மாலை ஜெப கூட்டத்துக்கு ஆயத்தமாவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அதே போன்று நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் சாத்தானே ஜெயித்தீர்கள். பைபிள் சொல்லுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற ஆவி இருக்கு பாருங்க, அது பிசாசு என்பதை அடையாளம் கொண்டு அப்படியே வாயை அடைச்சிருங்க. சபைக்குள்ளே யாரும் எந்த சகோதரன் சகோதரிகளோ அல்லது ஊழியக்காரர்களோ எக்காலத்து கொண்டு நினைச்சக்கூடாது. குறை சொல்கிறாங்கன்னா அது பிசாசின் ஆவிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதை வாயை அடைத்துங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு அப்படியான ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவாராக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். Praise the Lord Jesus. ஜெயந்தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. ஜெயந்தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. உலகத்தை மரணத்தை ஜெயித்தவர் இயேசு நம்முடன் இருக்கின்றார். உலகத்தை மரணத்தை ஜெயித்தவர் இயேசு நம்முடன் இருக்கின்றார். ஜெயம் தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. ஜெயம் தரும் கிறிஸ்துவினால்.
என் கருத்தினில் ஒன்றாய் கலந்திட்டவர். காற்றையும் கடலையும் அமர்த்தியவர், என் கருத்தினில் ஒன்றாய் கலந்திட்டவர். கருவினில் என்னை தெரிந்திட்டவர், கருவினில் என்னை தெரிந்திட்டவர். கண்ணின் மணி போல் என்னை காக்கின்றவர். ஜெயம் தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. ஜெயம் தரும் கிறிஸ்துவினால். திகையாதே கலங்காதே என்றவரே, எந்த திசை எங்கும் வழியாய் செல்பவரே. திகையாதே கலங்காதே என்றவரே, எந்த திசை எங்கும் வழியாய் செல்பவரே. தீக்கற்றோனாய் என்னை கைவிடிரே, தீக்கற்றோனாய் என்னை கைவிடிரே. எந்த தீங்கும் அணுகாமல் காப்பவரே. ஜெயம் தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. ஜெயம் தரும் கிறிஸ்துவினால். கர்த்தரை எந்த காலத்திலும் என் வாழ்வினில் முன்பாய் வைத்திருப்பேன். கர்த்தரை எந்த காலத்திலும் என் வாழ்வினில் முன்பாய் வைத்திருப்பேன். கரம் பிடித்து என்னை வழுவாமல், கரம் பிடித்து என்னை வழுவாமல் என்றும் நிலைத்திருப்பேன் நான் அசையாமல். ஜெயம் தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. ஜெயம் தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. உலகத்தை மரணத்தை ஜெயித்தவர் இயேசு நம்முடன் இருக்கின்றார். உலகத்தை மரணத்தை ஜெயித்தவர் இயேசு நம்முடன் இருக்கின்றார். ஜெயம் தரும் கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டு. ஜெயம் தரும் கிறிஸ்துவினால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தால் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னது போல, ஆம் கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே. தர்மையான ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலும் தேவ சமூகத்திலே வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை தியானிப்ப எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளாதபடிக்கு சாத்தான் தடை செய்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் தம்முடைய விலையேறப்பட்ட கிருபையினாலே எங்களை உம்முடைய சமூகத்திலே உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே இந்த செய்தியானது அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
மாலை சுத்தமல்லி கிராமத்தில் நடைபெறக்கூடிய ஜெப கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த ஜெப கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற அருமையான சகோதரன் வில்லியம் ராஜாவினுடைய குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.